கல்யாணம்னா பிரியாணி, பிரியாணினா பிரெட் அல்வா. பிரியாணியில் பிரெட் அல்வா வைக்கலைன்னா அந்த கல்யாணத்தில் பயங்கர பிரச்சனை பண்ணி விட்ருவாங்கங்க. ஆமாங்க, பொண்ணு மாப்பிள்ளைங்களை பார்க்க போகிறோமோ இல்லையோ இந்த பிரெட் அல்வா சாப்பிட்றதுக்காகவே ஒரு கூட்டம் போவோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரெட்டை 4 ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் எடுக்கணும். லைட்டாக இருந்தனா உங்களுக்கு கலர் வராது, சரியா? ஸோ இப்போது இதை நான் ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பேக்கெட் ப்ரெட்டுக்கு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை தேவைப்படும். நான் வந்து இப்போது 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து ஒரு பேனில் போடுறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பிசு பிசுன்ற பதம் வந்தால் போதும், நமக்கு வந்து இங்கே கம்பி பதம்லாம் தேவைப்படாது. இப்போது நான் வந்து சோக் பண்ணுறேன் என்னத்தை, நட்ஸை, பாதாம் அண்ட் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ணுங்க. இப்போது இது நல்லா பாருங்கள், இந்த நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ப்ரெட்டை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த எல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற ப்ரெட் எல்லாமே என்ன ஆகும்னா சாஃப்டாக ஆக ஆரம்பிக்கும். அந்த ஜீராவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சாஃப்டாக ஆகி நல்ல ஒரு ஹல்வா மாதிரி வரும். இந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு 250 கிராம் வந்து கோவா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மில்க் மெய்ட் போடுங்க. எது வேணால் நீங்கள் பண்ணலாம். நான் வீட்டில் மில்க் மெய்ட் செஞ்சு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். கோவாவும் 250 கிராம் எடுத்தால் போதும். அது சர்க்கரை உள்ள கோவாவாக இருந்தாலும் சரி, சர்க்கரை இல்லாத கோவாவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம போடலாம். மில்க் மெய்டும் போடலாம். ஸோ இல்லை மில்க் மெய்டும் இல்லைனா நீங்கள் மில்க் கூட போடலாம். ஆனால் மில்க் மெய்டு கோவாலாம் போட்டால் டேஸ்ட்டு வந்து நல்லா அப்படியே ரிச்சாக இருக்கும். நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாதாம் அண்ட் முந்திரி வந்து 50 கிராம்ஸ் எடுத்து நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம போடுறதுனால என்னென்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதை தாளித்து போடணும். ஆனால் தாளிக்கிற வீடியோவை நம்ம எடுக்க மறந்துட்டேங்க. அது ஒன்றும் இல்லை, நெய்யில் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு தாளித்து போடலாம். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்கு. அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.